சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் சார் போக முடியாது? புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அர்ஜென்ட் ஆர்டர். ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்க போறீங்க. என்ன சார் திடீர்னு இப்ப வந்து சொன்னா எப்படி? எனக்கு எப்ப தகவல் வருதோ அப்பதான் சொல்ல முடியும். மகேஷ் சாரே ரேவதி கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து செய்யறேன்னு சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையும் மட்டும் வேலை செய்ய சொல்றிய? ஏய் பட்டிக்காடே, மகேஷ் சார் என்ன சொன்னாரு ஏது சொன்னாருங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியது என் வேலை இல்ல. உங்க எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு, எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். என்ன சார், எங்களை கல்யாணத்துக்கு போக விடாம தடுக்க இது திடீர் ஆர்டரா? ஏ அன்பு, பார்த்து பார்த்து பேசு. எதுக்கு மிரட்டுறீங்க கருணாகரன் சார்? கருணாகரன் சார், இங்க யாரும் வேலை செய்யற நாள்ல வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமைன்றது அவங்களுக்கான நாள் தானே சார். திடீர்னு வந்துட்டு ஆர்டர் இருக்கு, வேலை பார்த்து ஆகணும்னு ஆர்டர் போட்டீங்கன்னா எப்படி சார்? அவசர ஆர்டர்னா அப்படிதான்பா வரும். 6 மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஆர்டர் வந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, திங்கட்கிழமை ஆனாலும் சரி, 7 நாளும் வேலை செஞ்சுதான் ஆகணும். சார், அவசர ஆர்டர் இருக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்ணா பரவாயில்ல, மிரட்டுறீங்களா சார்? எப்படி ஒத்துக்க முடியும்? இங்க எல்லாரும் உங்களை மாதிரி வேலை பார்க்க தானே சார் வந்திருக்கோம். யாரும் உங்களுக்கு அடிமை இல்ல சார். நீங்க வேலை பார்க்க சொல்ற நேரத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு. ரெக்வெஸ்ட் பண்ணணுமா? வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து உங்களை கெஞ்சவும் சொல்றீங்க. அப்படிலாம் கெஞ்சி வேலை வாங்க முடியாதுப்பா. செய்யணும் சொன்னா செய்யணும். அப்படியெல்லாம் செய்ய செஞ்சிட முடியாது சார். ஏய் நந்தா, யாருக்காக யார எதிர்த்து பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லாவே தெரியுது சார். என்னோட டீமுக்காக என்ன வேலையில சேர்த்து விட்ட ப்ரொடக்ஷன் ஹெட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா தப்பா எதுவும் பேசலையே. நாங்க எதுவும் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லலையே. எங்களுக்குன்னு கம்பெனி கொடுக்கற லீவ்ல நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். அப்போ வந்து வேலை பார்க்க சொன்னா அதை ஏத்துக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். ஒரு நாள் கூட எங்களுக்காக வாழலனா அப்புறம் எதுக்கு சார் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? அப்படி வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாங்க கல்யாணத்துக்கு போகதா போறோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கலன்னா ப்ரொடக்ஷன் ஏன் நடக்கலன்னு மேல இருந்து எனக்கு கேள்வி வரும். அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீயும் உன் டீமும் தான் பதில் சொல்லணும். ப்ரொடக்ஷன் நின்னாதானே சார் பதில் சொல்லணும். சண்டே ஒரு நாள்ல நீங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் சார்? அத ராத்திரி பகலா வேலை செஞ்சு நாங்க முடிச்சு தரோம் சார். இந்த நந்தா உசுர கொடுத்தாவது முடிச்சு கொடுப்பேன் சார். இங்க பாரு தம்பி, சும்மா வாயில அளக்காத. என் பேச்ச மீறி யாரு வேலைக்கு வரலனாலும் ஒன்னதான் முதல்ல வேலையை விட்டு தூக்குவேன். சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க நினைச்சா யார வேணா வேலையை விட்டு தூக்குவீங்களா? எங்களுக்காக நந்தா பேசுறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல? அவரை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா நாங்க எல்லாரும் அவர் கூட நிப்போம் சார். ஆமா நிப்போம். முடிஞ்சா வேலையை விட்டு அனுப்புங்க பாப்போம். ஒரு நிமிஷம். எதுக்கு இப்ப நம்ம சண்டை போடணும்?
மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்த ஆர்டர்னு சொல்லி நம்மள போக விடாம தடுக்க பாக்குறாரு. இந்த பிரச்சனை முடியாம நம்ம யாரும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க வேணாம்.